What truly matters is the strength to rise again. And the dancers we are about to witness have captured the spirit beautifully, the spirit of not giving up, no matter how tough the path becomes. With that inspiring thought, let us enjoy this wonderful dance performance and never give up. कसके जूता कसके बेल्ट खौंस के अंदर अपनी शर्ट मंजिल को चली सवारी कंधों पे जिम्मेदारी हाथ में फाइल मन में दम मीलों मील चलेंगे हम हर मुश्किल से टकराएंगे टस से मस ना होंगे हम दुनिया का नारा चले रहो मंजिल का इशारा चले रहो ये सोते भी है टेंशन आगे रहने की है टेंशन मेहनत इनको प्यारी है एकदम आज्ञाकारी है आउट ऑफ कंट्रोल होठों को करके गोल होठों को करके गोल सीटी बजा के बोल लाइफ हो आउट ऑफ कंट्रोल होठों को करके गोल होठों को करके गोल सीटी बजा के बोल मुर्गी जाओ जाओ अंडे का क्या होगा लाइफ में किया तबे पे फ्राई होगा कोई न जाने अपना फ्यूचर क्या होगा होठ घुमाओ सीढ़ी बजा के बोल भैया I'm going to write exam now. All the best. What was your exam result? Without stress, I am getting first mark. Thank you for your advice. வணங்குகிறோம் தாயே. கண்ணகி, நான் சென்று சிலம்பை விற்று வருகிறேன். நான் வரும் வரை பத்திரமாக இங்கேயே இரு. தாயே, நான் வரும் வரை கண்ணகியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சென்று வா மகனே, நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். நான் சிலம்பு விற்க வந்துள்ளேன். இது எங்கள் அரசின் சிலம்பு தானே? இல்லை இல்லை, இது என் மனைவியின் சிலம்பு. இது எங்கள் அரசின் சிலம்புதான். உன்னை விசாரிக்க வேண்டும். வா, அரண்மனைக்கு செல்லலாம். இல்லை இல்லை, என்னை விடுங்கள். இல்லை இல்லை, என்னை விடுங்கள்.
உனது முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்க முடிவெடுத்த மன்னவனே, என்னுடைய முறையீடை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக அறிந்திடுக. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? நிறுத்து! எங்கள் மன்னனை இகழ்ந்துரைக்க நீ யார்? பாண்டிய மன்னா, கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்ற அந்த கொடிக்கம்பங்கள் முறிந்து விழ அயல் நாட்டாரிகள் துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்பிற்கு ஆளாகி கொலையுண்டு கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதனையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலனின் மனைவி. சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டும் கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. குற்றவாளியை தமிழகத்தின் நீதி கொல்லாது விடாது என்று உனக்கு தெரியாதா? அறம் தவறிய மன்னவனே, உன் தவறிழைத்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். உன் நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ இங்கு நீதி? அல்ல, அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள் அரசே, சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொன்றவனே, உடல் நிலையில் குஞ்சரம் ஊர்பவனே, எண்ணிப்பார். கொலுமண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? குற்றம் செய்தவனுக்கு எங்கு தண்டனை வழங்கப்பட்டால் என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருப்பது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலனின் தேவியாம் என்னுடைய சிலம்பு. இதை நான் எப்படி நம்புவது? நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்பச் சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. யார் குற்றவாளி? குற்றவாளி நீ. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் அளிக்கட்டும் நல்ல தீர்ப்பு. தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளிக்கப்பட்ட தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. இந்த வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ இருக்கிறதே சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மா பாவிகள், கொன்று குவித்து விட்டீர்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. இதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் என்று நிரூபித்துக் கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை நேருக்கு நேர் கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயரோ உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரோ தங்கி இருக்குமே. இது உன்னுடைய சிலம்புதான் என்பதை மெய்ப்பித்து காண்பிக்க முடியுமா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் அத்தானை எழுப்பித் தருவீர்களா? வெட்டுண்ட தலையை ஒட்டித் தருவீர்களா? முடியாது, முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, இறந்து போனதால் தொங்கிய என் அத்தானின் தலை போல் உங்களது தலையையும் தொங்க வைக்கின்றேன். பாண்டியா, உன் மனைவியின் சிலம்பில் உள்ள பறல்கள் மாணிக்கங்களா, முத்துக்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப்பறல்கள். அப்படியா? இதோ பார்க்கலாம். தேவி, உன் சிலம்பை இப்படி
மாணிக்கங்கள் இல்லை பாண்டியா, மாணிக்கங்கள் இல்லை, இரத்த துளிகள் பாண்டியா, இரத்த துளிகள். உனக்கு பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அவையோர்களே, அறிவு சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைக்கப்பட்டு விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம், திறன், வரம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயையோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாடு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி வழங்கிய செய்தி கேட்டு. பாண்டியா, மாசு பரவவும் மாநிலம் நிகழவும் தீர்ப்பு வழங்கிய உனக்கு செங்கோலதற்காக, பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடியதற்காக, வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடையதற்காக. தேவையில்லை அம்மா, தேவையில்லை. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல கண்ணகி, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழகமே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, மன்னித்து விடு. அழு, நன்றாக அழு, என்னை காலமெல்லாம் அளவைத்த காவலனே. அழு, நன்றாக அழு, என் அத்தானை, என் கண்ணுறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்று விட்ட பாவி. அழு, நன்றாக அழு. நீதி தவறியதால் உங்களது உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒளியட்டும், தீ பரவட்டும், என் நெஞ்சில் மூண்ட நெருப்பு. நீதி தவறிய இந்த மதுரையை அழித்துவிடு, அடியோடு அழித்துவிடு. மாட மாளிகை இது ஒரு மண்ணை மாட மாளிகைகள் அனைத்தும் தூள் தூள் தூளாகட்டும். சிலப்பதிகாரம் முறைக்கும் 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நன்றி. By performance, this drama reminds us that truth and righteousness. இந்த தமிழ் நாடகம் சிலப்பதிகாரத்தை இவர்களே அமைத்து கண்ணகி என்ற இந்த பொண்ணு பேர் என்னம்மா? ஜஸ்ட்ரா. இது 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 அவ தான் நடிச்சது, அவ தான் பேசினது, அவளுடைய ஓன் வாய்ஸ். எல்லாரும் நல்ல ஒரு சத்தமா இப்ப கை தட்டுவோம். இப்பவே அவ வந்து என்னதான் இருந்தாலும் ஆடியோ போட்டா கூட, இப்ப கூட பேச சொன்னா கூட மைக்ல எல்லாம் ஒரு வார்த்தைகள் விடாம தைரியமா எடுத்து பேசுவாப்புல. லாஸ்ட்ல மைக் இது ஆடியோ ஸ்டாப் ஆன உடனே இம்மீடியட்டா அந்த வாய்ஸுக்கும் அந்த ஆடியோவுக்கும் நான் என்னடா கோ இன்சிடென்ட் கரெக்டா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பிரின்சிபல் சொன்னாங்க, அவ தான் பேசினது சிஸ்டர், எல்லா வார்த்தையுமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கூலில் இந்த பிரின்சிபல் சிஸ்டர்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸ் இவ்வளவு பேர் சேர்ந்து இவர்களுக்கு வந்து ஒரு நடிப்பு திறமையை, அறிவு திறமையை கூர்மையாக கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது. எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு நாம் கரவொலியை எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். Very good. So God bless you. Very good dance. Even Julius Caesar dance also, it was excellent. It's a very good opt time that you have chosen. Thank you. That's also students' voice. Really we appreciate. So once again, This drama reminds us that truth and righteousness will always triumph in the end.
Sports always bring energy and focus, and the upcoming performance reflects that spirit. Our young dancers from grade 5 are ready to showcase the rhythm, strength, and teamwork that sports teaches. Let us enjoy this vibrant sports dance. Choosing your battle. Pick yourself up and dust yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. Jada 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 Dum shak, dum shak. Dum shak, dum shak, dum shak. Hey hey. Shak, dum shak, shak,
That was a perfect bridge between old inspiration and new determination. Strong positive self-image is the possible preparation for success. We request our parent guest, Mrs. Ailmoli, Village Administrative Officer, Ilapur Tarangabadi Taluk, to deliver her motivational speech. DMI St. Joseph Global School, Karaikal. இந்த பள்ளியின் 6வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களான மிஸ் பூஜா ஐஏஎஸ் அவர்களுக்கும் பங்கு தந்தை ஆரோக்கிய ஜான் ராபர்ட் அவர்களுக்கும் அருள் சகோதரிகள் லலிதா அவர்களையும் சந்தியா அவர்களையும் அண்ட் லீதா ரோஸ்லின் மேம் அவர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் டாக்டர் LSP சோழசிங்கராயர் அவர்களுக்கும் மற்றும் இச்சீர்மிகு பள்ளியின் 2 தூண்கள் பள்ளியின் முதல்வர் அந்தோனி ஜெயசீலன் அவர்களுக்கும் மற்றும் கேம்பஸ் சுப்பீரியர் அருட்சகோதரி மேரி ஷைபி சிஸ்டர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு பணிபுரியும் அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட அங்கிள் ஆன்டிஸ் போன்றோர்களுக்கும் இவ்விழாவிற்கு திரளாக வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் என்னை போன்ற பெற்றோர்களுக்கும் மற்றும் என்னை போன்ற பெற்றோர்களின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாகிய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள்கிட்ட சுருக்கமாக ஏன்னா டைம் ஆயிடுச்சு, சுருக்கமாக 5 விஷயம் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலில் சொல்லவே வேணாம், இந்த 5 விஷயங்களும் பாசிபிளாக நடக்கிற விஷயங்கள் தான், இருந்தாலும் ரிமெம்பர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசிப்ளின்ங்கிறது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டிசிப்ளின் இல்லாத லைஃப் என்ன தான் கல்வி இருந்தாலும் டிசிப்ளின் இல்லாத லைஃப் காற்றாடி சரியான காற்று இல்லாத பட்டம் போல் அது சரியான திசையை நோக்கி பறக்காது, மேலும் கட்டுப்படுத்தப்படாது. ஸோ அதனால் எப்போவுமே டிசிப்ளினோடு இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே நடந்த நிகழ்ச்சியை கூட பார்க்கணும், வெல் டிசிப்ளின்டு. இதை ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே ஒழிய ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுக்காக இந்த 6 வருஷங்களில் இன்னும் நிறையா அப்டேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் மேலும் சொல்லணும்னா ஷைபி சிஸ்டர் சொல்லவே வேணாம், திங்கிங் பிக். எப்போதுமே நாங்கள் சாதாரண எந்த அவார்டுக்குமே கண்ணு வைக்கிறதில்ல, ஒன்லி ரெக்கார்ட் பிரேக்கிங்க்கு மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸ். அது இந்த பள்ளியோட ஆக மிக சிறப்பு. அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட். நார்மலாகவே பசங்க காலையில் ஏஞ்சோன்னே மார்வலஸ் மண்டேம்மா, ஒண்டர்ஃபுல் வெட்னஸ்டேம்மா, ஒண்டர்ஃபுல் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரிப்பும் அதை ஸ்கூலில் சொல்கிறது, இது சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கம்மா, இது கண்டிப்பாக சொல்லணும். காலையில் ஏஞ்சோன்னே நாங்களே தூங்கிட்டு இருந்தாலும் சரி எழுப்பி ஒண்டர்ஃபுல் மார்னிங்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சாயந்தரம் வந்தேன்னே ஒண்டர்ஃபுல் ஈவினிங்மா, ஈவினிங் பண்ணுற வேலையில் நம்ம சிறப்பாக செய்வோம், ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னு ஒரு மோட்டிவேஷ்னல் தாட்டோட பசங்களை கொண்டு போகிறது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். அதற்கு இந்த நேரத்தில் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அட்மிட்க்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்,
பசங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்தில் இப்போ நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு விஷயம் லைஃப் லாங் உங்களோட வாழ்க்கை முழுவதும் ஸ்கூலில் ஏற்படுற சின்ன சின்ன இம்பேக்ட் நம்மளோட வாழ்வோட கடைசி நிலை வரைக்கும் நமக்கு பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். என்னோட 10th டீச்சர்ஸை இன்னும் என்னால் மறக்க முடியாது. என்னோட தமிழ் வாத்தியாரை இன்னும் என்னால் மறக்க முடியாது. மிஸ்டர் சுப்பிரமணியன் சார் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவரோட ஞாபகம் வந்தது இந்த கண்ணகி ட்ராமா பார்க்கக்குள்ள. என்ன எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லாக நடத்துவார். அதாவது ஸோ நிறைய டீச்சர்ஸில் நிறைய விதம் இருக்காங்க. சில பேர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாலே தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேர் வந்து கிளாஸ் போகிறதே தெரியாது, 40 நிமிஷம் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிறது 2வது டைப் அந்த சார். தமிழ் மேலே எனக்கு ஒரு பற்று வந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாழ்விலையும் ஒரு ஆசிரியர் இருப்பார். இந்த நிமிஷம் வரைக்கும் நினச்சி பார்க்குற மாதிரி அந்த ஒரு நிமிஷம் தான் இந்த நிமிஷம். நான் அந்த ட்ராமா பார்க்கக்குள்ளே எனக்கு சுப்பிரமணியன் சாரோட நினப்பு வந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இது. அந்த பொண்ணோட அந்த நடிப்புன்னு சொல்ல முடியாது. அந்த 10 நிமிஷம் அவள் அந்த கேரக்டராக வாழ்ந்தா. அதை வந்து என்னால் அட்மைட் பண்ண கொஞ்சம் கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, கொஞ்சம் கூட ஒரு எந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இல்லை, சரளமாக வந்தது. அந்த கடைசியாக 2 நிமிஷம் கூட கட்டானது கூட நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணோட ஓன் வாய்ஸில் தான் அவள் வந்து இவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு அது வரைக்குமே தெரியல. அதை பார்த்தேன்னு உண்மையிலே எனக்கு இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கூட தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக அதை செஞ்சாங்க. அந்த மாணவிக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பேசுனாங்க. இந்த கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா மைக் பிடிச்சா சில பேருக்கு பயம் வரும். மைக்கை பிடிச்சா பேசுகிறதுக்கு தெரியாது, திணறுவாங்க. இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதே அந்த மைக் ஃபியரிங்கிறதே இல்லை. ஏன்னா அப்பப்போ ஒரு தாட்ஸ் ஆஃப் டே அந்த மாதிரி சொல்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இன்றைக்கி போய் இதை பேசணும், அம்மா எனக்கு இன்றைக்கி தமிழ் ஸ்பீச் இருக்குது, இன்றைக்கி இங்கிலீஷ் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துலேயும் இவங்க வந்து பசங்க மேலே எடுத்துக்கிற கேரிங் அது வந்து எங்கேயுமே கிடைக்காது. அதை வந்து நான் இங்கே ரொம்ப ரொம்ப பார்த்து வியந்த விஷயம் ஒன்று. அதே மாதிரி பசங்களோட மனநலம் சார்ந்து மட்டும் கிடையாது, உடல் நலம் சார்ந்தும் இவங்களோட கேரிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா ரீசெண்டாக ஒரு ஃபுட் சார்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபுட் சார்ட் வந்து உண்மையிலே எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு ஃபுட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். சின்னமன் வாட்டராக இருக்கட்டும், பேலீஃபோட அந்த வாட்டராக இருக்கட்டும், இந்த கிளைமேட்டுக்கு பசங்களுக்கு என்ன தேவை அந்த புரிந்துணர்வோடு அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நார்மலாக மொபைல் ஃபோன் எப்படி வாங்குவோம், எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதை மாதிரி இந்த ஸ்கூல் வந்து பேரண்ட் ஃப்ரெண்ட்லி ஆஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. படிப்பு அப்படின்றத தாண்டி ஒரு குழந்தையோட வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதில் வந்து இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகம். மிஸ்டர் சோழசிங்கராயசன் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்து வியக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது எப்படி இருக்கும், பசங்க இந்த வயசுலேருந்தே கற்றுக்குறாங்க இவங்கள்ட்ட. அட்மினிஸ்ட்ரேஷன்னா எப்படி, ஒரு விஷயத்தை வந்து க்ளீனாக நீட்டாக கொண்டு போகிறதுனா எப்படி, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் புரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவோம். அதை மாதிரி இந்த புரோட்டோக்கால் படி இந்த நிகழ்ச்சி நடந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறாங்க. அதற்கு ஒரு அடித்தளமாக இந்த ஸ்கூல் இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த நிர்வாகத்தினருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்த விட முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஷீஷோர் ஏரியா, அடித்தட்டு மக்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய அளவில் முன்னேறாத ஒரு பகுதி. இந்த பகுதியில் அதாவது இவ்வளோ ஒரு உயர்தர கல்வியை அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பள்ளியை இங்கே நிறுவ காரணமாக இருந்த அருட்தந்தை அருள்ராஜ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குரலுக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த மாதிரி ஒரு உன்னதமான சூழ்நிலை இந்த பள்ளியில் நம்ம படிக்க வைக்கிறது மூலயமா ஒவ்வொரு பெற்றோர்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அந்த ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட
அப்கிரேட் மூலயமா நமக்கு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பிள்ளைகள் ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்சிருக்கோம். அது மென்மேலும் நல்ல விதமாக வளரும். அவங்களுக்கு மென்மேலும் இந்த பள்ளி மென்மேலும் சிறப்பாக வளர்ந்து இன்னும் பெரிய மைல்கல்களை எட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை உங்கள் சார்பாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Education is bitter, but the fruit is sweet, said by Aristotle. The formation we give at times may be bitter, but we promise you that every student who step out of this DMI St. Joseph, who reader today, will be the leader tomorrow. We not only educate our students, but also give some puzzle tasks to our lovable parents. And I am here to announce the winners of the puzzles. ஓகே, ஸோ ஒரு 2 மாத காலமாக பேரண்ட்டுக்கும் விதவிதமான பசில்ஸ் வந்திருக்கும். அதை தொடர்ந்து பேரண்ட்ஸ் சால்வ் பண்ணியிருக்கீங்க. அதில் வின்னர்ஸ், பெஸ்ட் 3 winners are to be called and honored. And the first place is taken by Mrs. Susila. Please come on the dais. The parent of Sadhana and Sidhu. Ma'am, please. I request the dignity, the members on the dais to honor the winners. Sisters, sir, please. And the second winner is Mr. Selvam, student of Johan and Jeril. Sir, please come on the dais. And the third winner is Mrs. Durga, student of Rudran. Ma'am, please come on the dais to receive the token of memento. Let us give a round of applause for the parents, the puzzle masters. Second place. Second place is secured by Mr. Selvam. Sir, please on the dais. Let us put our hands together to welcome Sir and Mistress. And the third winner is Mrs. Durga. Ma'am, please on the dais. Let us give a thunder clap for ma'am for securing the third position. திரும்ப அடுத்த வருஷம் எல்லாரும் அவார்டு வாங்கினா ஷார்ப்பாக 7 o'clock உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி பசில்ஸ் வரும், சரிங்களா? The winners are most welcome. Saving the best for the last, most dedicated teacher award of the year. Any guesses? எங்கள் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் எக்ஸலண்டாக பண்ணுவாங்க, பட் there is exceptional ma'am, that is Mrs. Satya. Let us give a round applause for ma'am. Past 1 year 99.9% attendance. Just 1 day மட்டும் தான் லீவ் எடுத்திருக்காங்க. No permissions avail. More than 50 admission to the school. டைம் பார்க்காம வேலை செய்கிற ஒரே டீச்சர். எங்கள் எல்லா டீச்சருமே ரொம்ப டெடிக்கேட்டட், சின்சியர், பட் amidst us, she is one of them. So on this dais, I thank all my entire team for your sincere hard work, dedication and support. Thank you team, and thank you the guests of honor for honoring them. Peace is not just a word, it is the hope of every heart and the strength of every nation. When peace spreads its wings, it brings harmony, understanding, and a world where everyone can grow together. And to express this beautiful message, our students of grade 6 and 7 are ready with a graceful performance. Here they come, spreading the message of love and unity through their wings of peace dance. Let us welcome them on stage.
வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் நீதி பயம் கொல்லுவார் தூய பகை வெல்லுவார் வெள்ளிப்பனிமலையின் மீதுலாவுவோம் வேலைக்கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்து கோயில் செய்குவோம் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் நீதி பயம் கொல்லுவார் தூய பகை வெல்லுவார் சிங்கள தீவினுக்கு பலம் அமைப்போம் சேதுவை நடுவுறுத்தி இடி சமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரில் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் நீதி பயம் கொல்லுவார் தூய பகை வெல்லுவார் கனிகள் செய்து தங்கம் மூடலா வேறு பல பொருள் செய்தெடுப்போ 8 திசைகளில் சென்றி வைத்தே எண்ணும் பொருள் அனைத்து கொண்டு வருவோம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் பயம் கொல்லுவார் தூய பகை வெல்லுவார் தென்கடலிலே வணிகள் பல நாட்டின வந்தே மக்கினிய பொருள் கொணர்ந்தே மக்கினிய பொருள் கொணர்ந்தே அருமே முதலில் மிக்கதையிலே பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் நீதி பயம் கொல்லுவார் துய பகை வெல்லுவார் சின்ன நதி இசை நிலவினிலே சேவனம் நாட்டிலும் பெண்களுடனே தோணிகளோட்டி விளையாடி Thank you, students, for your energetic first place performance. The tree of liberty must be refreshed from time to time with the blood of patriots and tyrants. With this patriotic feeling, let us ரொம்ப நன்றி bro. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे Coming together, messengers of Global School to your home. On behalf of the management, administrative sister, all the staffs and students, we sincerely thank all our lovable parents for your valuable presence and time with us. Thank you so much. Wish you all a safe home.